ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளிச்ச கீரை தொக்கு செய்ய போகிறோம். இந்த கீரை இன்றைக்கி எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப நாள் கழித்து தான் நான் சாப்பிட போகிறேன். இந்த கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டு, தண்டெல்லாம் இல்லாமல் கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மல்லி, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வாசம் வர வர வறுத்து எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய் வத்தலை வறுத்துக்கிறோங்க. மிளகாய் வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் நம்ம அந்த கீரையை போட்டு நல்லா சுருளாக கிண்டுவோங்க. கீரை நல்லா வேக கலர் மாதிரி வரும். நல்லா சுருண்டு வந்துடும். கலர் மாதிரி இப்போ ஒரு கடாய் நிறைய போட்டோம்னா அது ஒரு 1/4 கடாய் கூட வராது, ஒரு கரண்டி தான் வரும். அவ்வளோ நல்லா வெந்தோன்னா பாருங்கள், சூப்பராக கலர் மாறிடுச்சு. இது நல்ல புளிப்பு சுவை உள்ளதுங்க. நல்லா நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். நல்லா ஆற வச்சுட்டு இந்த மல்லி, சீரகம், மிளகாய் வத்தல் இதெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றாமல் முதல் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதோடு நம்ம அந்த கீரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ கீரையை சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிறோம்னா பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்ல சூடான சாதத்தில் பசங்க சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த கீரையை எடுத்து உள்ளே போட்டுருவோம். எண்ணெயில் போட்டுட்டு நல்லா சுருள கிண்டி இறக்கணும்னா சூப்பரான புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆகிரும். இது அல்டிமேட்டாக இருக்குங்க. சொல்லும் போதே வாய் ஊறுது. நல்லா பாருங்கள், சுருளை இறக்கிக்கலாம். இது நல்ல சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு வாரம் வரை இதை நல்லா கெடாமல் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நான் இப்போ இன்றைக்கி சாப்பாட்டில் பாருங்கள் குழம்பு வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த கீரையை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் கீரை வச்சுட்டு சூப்பராக பிசைஞ்சு 2 கவளம் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ட உடனே வாயில் சூப்பராக நீர் ஊறுங்க. நல்லா சாப்பிடவே ஆசையாக இருக்கும். இது சாப்பிட இது தீர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் நல்லா ரசித்து சாப்பிடுவேன். ரொம்ப நாள் ஆச்சு இது செஞ்சு சாப்பிட்டுட்டு. நீங்கள் இது போல் கீரை கடைஞ்சால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. இரும்பு சத்துலாம் நிறைய இருக்கும், அயன் சத்து இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.